Hi friends, I'm Ramakrishnan. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம எடுத்திருந்தோம், அதனால் அடாப்டர்ஸ் இதெல்லாமே எடுத்தது அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே பேக் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் தனியாக எடுத்து ஒரு தடவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதில் என்னென்னலாம் நான் தவறு பண்ணேன் எனக்கு தெரியலை, அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி செஞ்சோமோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். ஸோ உங்களுக்கு இதே போல் ஒரு எல்இடி ரிங் லைட் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரிங் லைட் எடுத்துருவோம். அந்தந்த பாக்ஸை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு தடவை எடுத்தோடனே நம்ம அதை அப்படியே அந்த பாக்ஸை யூஸ் பண்ணலை, இல்லை அந்த பாக்ஸில் வந்து இதை நம்ம வந்து பேக் பண்ணல அப்படின்னா மேபி அது ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கோ இல்லைன்னா அதோட குவாலிட்டி இழக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போயுமே அந்தந்த பாக்ஸை சேவ் பண்ணி அந்த பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண பாருங்கள். அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பபுள் பேக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பபுள் பேக்கை எப்போயுமே இதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ரிங் லைட்டு நீங்கள் பேக் பண்ணுறீங்க இல்லை எங்கேயா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பபுள் பேக்கவே வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல சேஃப்டி. எப்போயுமே எடுத்து தூக்கி தூர போட்டுறாங்க. எப்போயுமே அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுவோம். ஸோ ரிங் லைட் எடுத்துட்டோம், ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், அதுக்குரிய சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ நான் ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணுறேன், பாருங்கள். எப்போயுமே பேக் பண்ணி வரப்பும்போது நம்மளுக்கு இந்த நாப் எல்லாமே டைட்டாக வரும். ஸோ எப்போயுமே இந்த நாப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. இது மேஜராக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அசம்பிள் அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக சொல்கிறது. ஸோ இந்த டெலஸ்கோபிக் பேன் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்மளோட ட்ரையாங்கிளுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் ஒவ்வொன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபஸ்ட் போய்ட்டு தென் செகண்ட் தேர்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு டெலஸ்கோப் இதாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த நாப் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ டைட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங் லைட்டை மாற்றுறதுக்குரிய அடாப்டர் இது சரிங்களா. இது வந்து 360 டிகிரி. இதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை டைட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டுக்கும் இந்த இதுக்குமான மேட்சிங் வந்து இந்த ரப்பர் கேப்புக்குள்ளே இருக்குது. ஏன் இந்த ரப்பர் கேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த த்ரெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி எந்த பக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குரிய அட்ஜஸ்டபிள் நாபு இது தான். நான் இப்போ சென்டராகவே வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ரிங் லைட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதே போல் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் ரிங் லைட் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல் லென்த்துக்கே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ரிங் லைட். ஸோ இந்த த்ரெட்டில் இந்த இதை மாட்ட போகிறோம். நான் இப்போ சென்டராகவே வச்சுக்கிறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ரிங் லைட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்ல நம்மளோட மொபைல் சார்ஜஸ், அதுக்கேற்ற அந்த மாதிரியே யூஎஸ்பி போர்ட் வச்சே கொடுத்துருக்காங்க. அதோட பவர் ஆன் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் இது வந்து நான் வந்து இதில் மொத்தம் எத்தனை செலெக்ஷன் இருக்கோ அதுக்குரிய சேஞ்ச் ஓவர்ஸ், இது எல்லாமே சேஞ்ச் ஓவர்ஸ். இது ப்ளஸ்ஸு மைனஸ், நீங்கள் வந்து டிம் பண்ணிக்கிற முடியும், பிரைட்னஸ் கூட்டுறதுனா கூட்டிக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இது ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட் இருக்குது. இதில் தான் இந்த த்ரெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து வித் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங். உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் இந்த ஸ்ப்ரிங்கை.
அதே போல் மேலே ரொட்டேட்டிங் ஹெட்டு. ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு மொபைல் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் என்னால் இந்த ஸ்ப்ரிங் ஆக்சுவேஷனால் ரொட்டேட் பண்ண முடியும். அதே போல் ஹெட்டு இந்த ரொட்டேட்டிங் ஹெட்னால் மாட்டிக்கிற முடியும். நம்மளுக்கு லைட் முன்னாடி இருக்குது. மொபைல் வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இதுவும் வந்து நம்ம எப்பயும் போல் அட்ஜஸ்டபிள் தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் இந்த லைட் போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கும் வீடியோ எடுக்க முடியும். இது அட்ஜஸ்டபிள் ஹெட்டு தான். இதுவும் இப்போ நம்ம வந்து ஒரு சமையல் வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கவுண்டர் டாப்லேயே இதை வச்சு இந்த இடத்துல இந்த நாபில் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரிங் லைட்டையும் மொபைலையும் ஒரே இடத்துல வச்சுக்கிற முடியும். நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த நாபில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கவுண்டர் டாப்லேயே இதிலே ஃபிக்ஸ் பண்ணி லைட்டை போட்டு இங்கே எடுக்க முடியும். இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு மொபைல் இங்கே வந்துடும். அதையும் நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் இதில் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் கவுண்டர் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சமையல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம யூஎஸ்பி போட்டிருக்க இந்த இதை எடுத்துகிட்டு இது நம்ம சாதாரண மொபைலில் யூஸ் பண்ணுற அடாப்டர் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நீங்கள் இதை டைரெக்டாக வந்து நம்மளோட 230 வோல்ட் ப்ளக்கில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளக்இன் பண்ணியாச்சு. இதை ஆன் பண்ணி காட்டுறேன். இது பவர் பட்டன். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 மொத்தம் 3 மோட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிற முடியும். ரிங் லைட் வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் க்ரீன் மேட் ஸ்டாண்டு இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கல. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு வந்து நான் ரிங் லைட்டை போட்டு அந்த லைட்டிங்கோடு தான் நான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் பேக்கிங்குரிய கவர்ஸை கையில் வச்சுக்கோங்க. தான் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்டை வந்து நம்ம முதல் இது வந்து ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர். ஸோ எடுக்கும்போது எப்போயுமே கவனமாக எடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுக்கும்போது பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர். ஸோ நீங்கள் எடுக்கும்போது கவனமாக பிடிச்சி எடுக்கணும். லாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை இப்போ ஃபஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஹைட்டுக்கு தான் இதையும் நம்ம எடுக்கணும். ஸோ நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். சேம் ஹைட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதில் கிராஜுவேஷன் மார்க் போட்டுக்கோங்க. இதில் கிராஜுவேஷன் மார்க் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் ஹைட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். நான் இப்போ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் வச்சுருக்கேன் நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த ஹைட்டை இறக்க போகிறேன். இதில் வந்து லாக்கிங்காக கொடுத்துருக்க ஸ்க்ரூவை வந்து முதல் எடுத்துடுறோம். ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு சேஃப்டியாக வச்சுக்கோங்க. பெரிய பொருள் தொலைகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சின்ன சின்ன பொருள் வந்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் எப்போயும் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சின்ன பொருள் இருக்கும்போது அதை பாக்கெட்டில் வச்சுக்கிடுவேன். மொத்தம் நம்மளுக்கு 3 ராடு வருது. இதில் 2 வந்து த்ரெட்டட் ராடு, ஒரு எண்டு வந்து ஃபுல்லாகவே ஃபிக்ஸட் ராடு. இந்த ராடை எப்போயுமே ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு, இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து இதில் த்ரெட்டை சேர்க்க முடியும்.
இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட லென்த்து எனக்கு போதுமானது. க்ரீன் மேட்க்குரிய லென்த் வந்து இதுவே எனக்கு போதுமானது. வேணும்னா மட்டும்தான் நான் தேர்டு பின்னை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். தேர்ட் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வச்சுட்டேன். நான் எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும் பார்க்குறீங்க. இதில் வச்சுட்டேன். இப்போ ரைட்டு லெஃப்ட் ஹேண்டு அண்ட் ரைட் ஹேண்டு ரெண்டுலேயுமே வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்த த்ரெட்டட் ஸ்க்ரூவை வந்து லாக் பண்ணிடுறோம். ரெண்டு ஹேண்ட்லேயுமே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை லாக்கிங்கை எடுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கமே எடுத்துகிட்டு நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ லாக் இங்கே எடுத்துட்டேன். இந்த நாபையும் லூஸ் பண்ணிவிட்டேன். இந்த நாபையும் லூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த நாபையும் லூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சேம் லென்த் எனக்கு என்ன ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த ஹைட் போதும் அப்படின்னு போது லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு தேவையான ஹைட்டுக்கு நான் இந்த ரெண்டு ராடை மட்டும் யூஸ் பண்ணி இந்த லென்த்து இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணி லென்த்தை கூட்டிக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் மேட்டை போட்டுருவோம். அதை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து க்ரீன் மேட்டில் வந்து நம்ம அந்த கர்டன் ராடு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வெல்க்ரோ மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னாலும் வெல்க்ரோ வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும். நான் நினச்சி துணிக்காய போடுற மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காட்டுறேன். சின்ன பிள்ளைகளுக்கு துணி மாட்டுற மாதிரி இல்லை, வேறு வழி இல்லை. 3 இதுக்குமான லென்த் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணால் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்டை வந்து ஒரு பக்கம் மட்டும் சுருக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண தேவையில்லை. நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீன் மேட் ஸ்டூடியோ ரெடி. ஹைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து ரிங் லைட்டுக்கு பின்னாடி வச்சு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்து வெளில வரப்போகும்போது ரிங் லைட்லேருந்து நம்மளோட இந்த க்ரீன் மேட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரியும். ஸோ க்ரீன் மேட் ஸ்டூடியோ வித் ரிங் லைட் ரெடி. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பார்ப்பீங்க. தேங்க்யூ.